இன்றைய எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. அப்போது ரூமில் இருந்த அப்போ தான் வெளியில் வந்து அந்த திருட்டு பைய ஜீவாவை விசாரிக்க தான் போலீஸ் வந்திருக்கா, பிடிக்க வந்திருக்கா அப்படின்னு அப்பத்தா கேட்க, ஜீவா யார், ஜீவாவை பிடிக்க வரல, பாண்டி யார், பாண்டியை தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக வந்திருக்கோம் அப்படின்னு வந்தவங்க சொல்ல, எல்லாரும் செம்ம ஷாக் ஆகிறாங்க. நீ தான் பாண்டியா அப்படின்னு சொல்லி பாண்டியை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது அப்பத்தா தடுத்து நிறுத்துகிறாங்க. அப்போது மீனாட்சி, நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்தீங்க, இப்போ அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்க, என்ன காரணம், எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஸ்டேஷனில் வச்சு சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாண்டியுடைய சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போது மீனாட்சி அப்பத்தா இவங்கெல்லாம் தடுத்து நிறுத்தி, என்ன ரீசன் சொல்லுங்கள், எதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அவர் நகைக்கடையில் நகை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்ல, தேவி எதற்கு சொல்கிறாங்க, ஏன் நகை வாங்குறது ஒரு குத்தமா, அவருடைய பணம், அவர் பணத்தை கொடுத்து நகை வாங்குறாரு, இதில் அவரையும் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு தேவி கேட்கும்போது, அதுவா கள்ள நோட்டு கொடுத்து நகை வாங்கினா யாரதாம்மா பிடிக்காமல் இருப்பா அப்படின்னு சொன்னதும் ஒட்டுமொத்த குடும்பமும் செம ஷாக் ஆகிறாங்க. என்னது கள்ள நோட்டா அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே ஜீவாவுடைய ஏற்பாடாக தான் இருக்கும். ஏன்னா ஜீவா பார்த்திங்கன்னா எடுத்த இடத்துலேருந்து பணத்தை வைக்கணும் அப்படின்னு பணத்தை கொண்டு போய் வச்சுருப்பாரு. ஸோ அதுதான் கள்ள நோட்டாக மாறி இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்போடு இந்த ப்ரொமோவை கொடுத்துருக்காங்க. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரொமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.